வெற்றி தலைவனின் 5 விதிகள். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அவன் தினமும் எடுக்கும் முடிவுகளும் தான். சாதாரணமாக வாழ்வதற்கும் ஒரு தலைவராக உயர்வதற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் திறமையில் மட்டுமல்ல, அது சிறந்த மனப்பான்மையிலும் இருக்கிறது. இந்த வீடியோவை ரிலாக்ஸாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. ஆடியோவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். நான் உங்கள் யோகேஷ் ஆண்டனி. ஒரு பொது வாழ்வில் இருக்கும் நபரின் பயணத்தை நாம் கவனித்தால் அவர் வெற்றிக்கு பின்னால் சில முக்கியமான ஆளுமை தன்மைகள் இருப்பதை நாம் உணரலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் 5 ஆளுமை வளர்ச்சி குறிப்புகள் தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் தலைமை பண்பு, அவர் துறை சார்ந்த ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் மனித நேயத்தை வளர்க்க உதவும் பொதுவான வாழ்க்கை பாடங்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த 5 பழக்கங்களில் ஒரு பழக்கத்தையாவது இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் 1 வருடம் கழித்து நீங்கள் உங்களையே ஒரு புதிய மனிதனாக பார்க்க முடியும். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 5 ஆளுமை வளர்ச்சி ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ரகசியம் 1. பெரிய இலக்கு வைத்தால் வாழ்க்கையும் பெரியதாக மாறும். ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு பெரிய தலைவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அவர்களின் இலக்கில் இருக்கிறது. தினசரி சம்பாதிப்பது, வாழ்க்கையை நடத்துவது என்பது ஒரு இலக்கு. ஆனால் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு பெரிய இலக்கு. பெரிய இலக்கு வைத்த மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னை மேம்படுத்திக் கொள்வான். தோல்வி வந்தாலும் அது அவனை உடைக்காது. ஏனென்றால் அவன் பார்வை நாளைய வெற்றியின் மீது இருக்கும். ஒரு தலைவர் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் முதலில் தனது இலக்கில் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவான இலக்கு இருந்தால் பேசும் வார்த்தைகளும் எடுக்கும் முடிவுகளும் செயல்களும் ஒரே திசையில் செல்லும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை எழுதுங்கள். அது வேலை, தொழில், கல்வி அல்லது சமூகம், எது பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இலக்கு உங்களை தினமும் எழுந்து உற்சாகமாக செயல்பட தூண்ட வைக்க வேண்டும். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் தான் நாளை உங்களை ஒரு பெரிய அடையாளமாக மாற்றும். உலகம் வெற்றியை மட்டுமல்ல, தொடர்ந்து முயற்சி செய்பவரையும் மதிக்கிறது. ரகசியம் 2. தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முதுகெலும்பு. ஒரு மனிதனிடம் எல்லா திறமைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கை இல்லை என்றால் அந்த திறமைகள் எதுவும் வெளிப்படாது. தன்னம்பிக்கை என்பது என்னால் முடியும் என்று சொல்வது மட்டுமல்ல, முடியாவிட்டாலும் மீண்டும் முயற்சி செய்வேன் என்று சொல்வதுதான். உண்மையான தன்னம்பிக்கை வாழ்க்கையில் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அது உங்கள் இலக்கை மாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விமர்சனங்கள் உங்களை மேன்மேலும் வலிமையாக்க வேண்டும். நீங்கள் தினமும் உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்க சிறப்பாக இருக்கீங்களா? அந்த ஒரு கேள்வியே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தன்னம்பிக்கை கொண்டவர்கள் பெரும்பாலும் பிறரை தோற்கடிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் நேற்றைய அவர்களை விட இன்றைய அவர்கள் சிறப்பாக இருக்காங்களான்றது தான் பார்ப்பாங்க. ரகசியம் 3. ஒழுக்கம். ஒழுக்கம் வெற்றியை விட மிகப்பெரியது. பலர் மோட்டிவேஷன் கிடைச்சாதான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஒழுக்கம் உள்ளவங்க மோட்டிவேஷன் இல்லாத நாட்களில் கூட சிறப்பாக செயல்படுவாங்க. ஒரு தலைவரின் வாழ்க்கையில் நேரம் மிகவும் முக்கியம். திட்டமிடல், பொறுப்பு, தொடர்ந்து செயல்படுதல் ஆகிய இந்த விஷயங்கள் தான் மற்றவங்ககிட்ட இருந்து அவங்கள வேறுபடுத்தும். தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செஞ்சால் கூட 1 வருடத்துக்குள்ள அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு புத்தகத்தை படிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்க. இந்த 3 பழக்கங்களும் ஒரு சாதாரண மனிதனை கூட அசாதாரணமான மனிதனாக மாற்றும். ஒழுக்கம் என்பது யாரையாவது பார்க்கும்போது மட்டும் நல்லவனாக இருப்பதல்ல, யாரும் பார்க்காத போது கூட சரியான செயல்களை செய்வது, அதுதான் ஒழுக்கம். மக்களை கேட்கும் திறன். ரகசியம் 4. நல்ல பேச்சாளராக இருப்பதை விட நல்ல கேட்பவராகவும் நீங்கள் இருக்கணும். மக்களின் கருத்துக்களை கேட்பவர் அவர்களின் நம்பிக்கையும் பெறுவார். உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது உடனே பதில் சொல்லாமல் முதல்ல முழுமையாக கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எதற்காக அந்த வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு கேளுங்க, அவங்கள புரிந்து கொள்ளுங்க. இந்த பழக்கம் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். கேட்கும் திறன் இருந்தால் அது உங்கள் மீதுள்ள மதிப்பை அதிகரிக்கும். ரகசியம் 5. மக்களுக்காக வாழும் மனப்பான்மை. மக்களுக்காக வாழும் மனப்பான்மை தான் ஒரு உண்மையான வெற்றி. வெற்றி என்பது பணம் அல்லது பதவி மட்டுமல்ல. நம்மால் இன்னொருவரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி.
ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு நேர்மையான செயல். இந்த மூன்றும் ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. சமூகத்திற்கு நாம் திரும்ப கொடுக்கும் மனப்பான்மை ஒரு மனிதனை நினைவில் நிற்க வைக்கும் தலைவனாக அவனை மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையின் இறுதியில் மக்கள் உங்கள் செல்வத்தை நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள், ஆனால் உங்கள் நல்ல செயல்களை மக்கள் என்றும் நினைவில் வைத்திருப்பார்கள். ஆகவே ஒரு பெரிய கனவு காணுங்கள், தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள், மற்றவர்களை கேளுங்கள், சமூகத்திற்கு நல்லது செய்யுங்கள். இந்த 5 குணங்களும் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்கள் சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றக்கூடியவை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இது போன்ற நிறைய வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.